இன்று மகா சிவராத்திரி. 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட 2025 வரவு செலவு திட்டம். கனிமுள்ள சஞ்சீவாவின் கொலையின் பிரதான சந்தேக நபரை தேடி சோதனை நடவடிக்கை. சம்பளம் அதிகரிப்பு தொடர்பில் தனியார் துறை ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். இன்று மகா சிவராத்திரி தினம் கொண்டாடப்படுகின்றது. இது சிவபெருமானை வணங்கும் மிக முக்கியமான இந்து பண்டிகைகளில் ஒன்றாகும். இந்த நாளில் பக்தர்கள் உபவாசம் இருந்து சிவாலயங்களில் பூஜைகள் செய்து இரவு முழுவதும் விழித்திருந்து பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது வழக்கம். மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும், காரிய வெற்றியும் ஏற்படும். சிவாய நம என்று சிந்தித்திருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது, உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். இந்த பிரபஞ்சம் மீண்டும் தோன்ற இறைவன் அருள் செய்த காலம் மகா சிவராத்திரி என்பதால் மிகுந்த சிறப்பினை உடையது என்கின்றன ஞான நூல்கள். அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி நாளில் இரவு விழித்திருந்து சிவ வழிபாடு செய்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்கிறார்கள் பெரியோர்கள். மகா சிவராத்திரி என்று நடைபெறும் பூஜைகள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும். இந்த நாளில் பக்தர்கள் பலவிதமான சடங்குகள் மற்றும் பூஜைகளை மேற்கொண்டு சிறப்பான வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது மதிப்பீடு 150 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த மதிப்பீடு நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 2வது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நிதியமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த 17ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்து பிப்ரவரி 18ஆம் திகதி முதல் நேற்று வரை 7 நாட்கள் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான 2வது மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெற்றது. இதற்கமைய குழுநிலை விவாதம் பிப்ரவரி 27ஆம் திகதி முதல் மார்ச் 21ஆம் திகதி வரை 19 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதற்கமைய 2025 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3வது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு மார்ச் 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 6 மணிக்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றகும்பல் தலைவர் கனிமுள்ள சஞ்சீவாவின் கொலையின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி தெபுவன ரன்னகல தோட்டத்தில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான வீட்டில் தலைமறைவாகி இருப்பதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை தொடர்ந்து வீட்டுக்குள் இருந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்குள் நுழைந்ததாக தெபுவன போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி நடாத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அந்த பெண் ஒரு சிறு குழந்தையுடன் காட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டதாகவும், நடாத்தப்பட்ட விசாரணையில் அந்த பெண் செவ்வந்தி அல்ல என்பது கண்டறியப்பட்டதாகவும், எனினும் முதல் பார்வையில் அவர் அவரை போலவே இருப்பது தெளிவாக தெரிந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபருடன் வீட்டில் இருந்த போதைப்பொருள் கடத்தல்காரரின் அத்தை மற்றும் மனைவியும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த வீட்டிலிருந்து சுமார் 7 சிம் கார்டுகள் மற்றும் 4 தொலைபேசிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பொருளாதார வளர்ச்சிக்கு அமைய எதிர்வரும் காலங்களில் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 7ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பயனுடையதாகவே உருவாக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இது ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்டம், லிபரல் வாத திட்டம், சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் என்று எதிர்க்கட்சியினர் பல விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படை கொள்கைக்கு பரஸ்பரமான வகையில் இந்த பாதீடு முன்வைக்கப்படுகிறது என்றும் குறிப்பிடுகின்றனர். இலங்கையில் இவ்வளவு காலமும் புதிய லிபரல் வாத கொள்கைகள் செயற்படுத்தப்படவில்லை. லிபரல் வாத கொள்கை என்று குறிப்பிட்டுக் கொண்டு குடும்ப ஆட்சியும் முதலாளித்துவ கொள்கையை கடந்த கால ஆட்சியாளர்கள் முன்னெடுத்தார்கள். அரசு சேவை தொடர்பில் தற்போது பேசப்படுகின்றது. எவ்விதமான முறையான வழிமுறைகளும் இல்லாமல் தான் தற்போதைய எதிர்க்கட்சியினர் அரசியல் சேவைக்காக அரச உத்தியோகஸ்தர்களை கடந்த காலங்களில் ஸ்திரப்படுத்தினார்கள். கூட்டு பொறுப்பு, சமூக பொருளாதாரம் மேம்படுத்தல், சம உடைமை ஆகியவற்றை உள்ளடக்கிய வகையில் தான் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம்.
வங்குரோத்து நிலையடைந்த அரசாங்கத்தையே நாங்கள் பொறுப்பேற்றோம். அரசு செலவுகளை இயலுமான வகையில் குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நலன்புரி சேவைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் மக்களுக்கு இயலுமான வகையில் நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. அதிக வளம் இருந்திருந்தால் மக்களுக்கு அதிக அளவான நிவாரணம் வழங்கியிருப்போம். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் மறக்கடிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வரவு செலவு திட்டத்தில் முதல் கட்டமாக குறிப்பிட்டுள்ளோம். ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. பாடசாலை அதிபரின் சம்பளம் 30,105 ரூபாவாலும் ஆசிரியர்களின் சம்பளம் 25,360 ரூபாவினாலும் இதர அரசு சேவையாளர்களின் அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் ஒரு சில வரையறைகளுக்கு மத்தியில் தான் அரசு சேவையாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு அமைய எதிர்வரும் காலங்களில் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு சம்பள வேதாணிகள் அதிகரிக்கப்படும். வரவு செலவு திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மாத்திரமே குற்றம் சாட்டுகிறார்கள். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் ஒரு சில நிபந்தனைகளுக்கு மத்தியில் தான் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் எமது பதவி காலத்துக்குள் நிறைவேற்றுவோம் என்று பிரதமர் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக வாக்குமூலம் பெற நாமல் ராயபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 10 ஏர்பஸ்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த பரிவர்த்தனை தொடர்பாக 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பது இங்கிலாந்தின் தீவிர மோசடி அலுவலகம் நடாத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அப்போது நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேனவின் மனைவிக்கு சொந்தமான புரூனே கணக்கில் 2 மில்லியன் டாலர்களை வைப்பு செய்யப்பட்டிருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட கணக்கில் இருந்து வேறு கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த பின்னணியில் தான் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை தொடர்பாக கடந்த காலங்களில் நீதிமன்ற நடவடிக்கைகள், கைதுகள் மற்றும் பிணை உத்தரவுகள் இருந்ததால் நாமல் ராயபக்ச இன்று மீண்டும் குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.